எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மில்லியனர்ஸ் கிளப். ஓகேங்களா, மில்லியனர்ஸ் கிளப் அப்படின்னா என்னென்னா க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் தான். ஹெல்பிங் பிளான் பேர் டு பேர் ப்ராஜெக்ட்டு. ஆல்ரெடி க்ரோட்பதி பார்த்துருப்பீங்க, அப்புறம் வின்னர்ஸ் கிளப் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டு தான் இன்றைக்கி இப்போ தான் லான்ச் ஆகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கிங்க. இது என்னென்ன ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கிய நோக்கமே எல்லாருக்கும் கிடைக்க செய்தல், அதை பொதுவாக்குதல். இதுதான் மில்லியனர்ஸ் கிளப்போடைய நோக்கமாக சொல்லியிருக்காங்க. மில்லியனர்ஸ் கிளப்போடைய விஷன் எல்லாமே எல்லாருக்குமே சிறுதறி பிரிவுள்ள மாதிரி. ஒருத்தர் 200 ரூபா பார்த்திங்களா, ஒரு 200 ரூபாயால் உங்களை கோடீஸ்வரராக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒரு 200 ரூபாய் உதவி செய்யுங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும் கோடிகள். உங்கள் இலக்கு ஒரு வருடத்தில் 8 லெவல் முடித்து 20 கோடி உதவி பெற வேண்டும். அதான் ஒரு வருஷம் ஆகிடும் நம்ம 8 லெவல் முடிக்கிறதுக்கே. அதை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணால் உடனே வந்துடும். எல்லாத்துலேயுமே டென்ஷன் ஆகிறீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட்டு. நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரர். ஓகேங்களா, 200 ரூபா ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அதன் மூலமாக நம்மளுக்கு க்ரௌட் ஃபண்ட் மூலமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது. ஸ்பான்சர் ஹெல்ப் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது. க்ளோனிங் ஐடி மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா, மெயின் ஐடிக்கு பார்த்திங்கன்னா 19,41,00,000 ரூபா கிடைக்கிது. அப்புறம் க்ளோனிங் ஐடி ஒரு 5 கிடைக்கிது. ஓகேங்களா, அது மூலமாக மொத்தம் 97 கோடி கிடைக்கிது. பட் இது கிடைக்குமா கிடைக்காதான்றது உத்தரவாதம் நான் தரமாட்டேன். இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் உங்களால் வர முடியும். முதல் லெவல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறதே 200 ரூபா ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்ச மூலமாக நீங்கள் ஆக்டிவேஷன் ஆவீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு 2 பேர் 200 ரூபா பண்ணுவாங்க. அதை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே இன்னொருத்தங்களுக்கு அப்கிரேட் பண்ண மூலமாக நீங்கள் 2வது லெவல் வருவீங்க. 2வது லெவலில் 4 பேர் உங்களுக்கு 2வது லெவலில் உங்களுக்கு 4 பேர் 400 ரூபா அனுப்புவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் 400 ரூபா அனுப்புகிறப்போ 1000 ரூபாய் நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுறீங்க. ஒரு 200 ரூபா உங்களுக்கு க்ளோனிங் ஐடி கிடச்சிரும். இன்னொருத்தர் 4வது ஆள் அனுப்புகிறது உங்களுக்கு வருமானமாக வந்துடும். அப்போது 2வது லெவல்லே உங்களுக்கு நீங்கள் 200 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு 400 ரூபா வருமானம் வர்றப்போ உங்களுக்கு அதுவே வந்து 2 மடங்காக உங்களுக்கு கிடச்சிருது. ஓகேங்களா, 3வது லெவலில் வர்றப்போ நீங்கள் 1000 ரூபா அப்கிரேட் பண்ணிங்க இல்லையா, உங்களுக்கு 8 பேர் 1000 ரூபா அனுப்புவாங்க. அதில் முதல்ல 5 பேர் அனுப்புவாங்க. 5 பேர்லேருந்து நீங்கள் 4000 ரூபா வந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவல் போயிடுங்க. மீதி 1000 ரூபா இருக்கும். அதில் 200 ரூபாய் 4 க்ளோனிங் ஐடி உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு வருமானமாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரையா அறிமுகப்படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமாக போயிடும். மீதி 2 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு வரும் 2000 ரூபா கிடைக்கும். மொத்தம் 2200 ரூபா 3வது லெவலில் உங்களுக்கு வருமானமாக வரும். அதே மாதிரி தான் 4வது லெவலில் 4000 ரூபா அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் 16 பேர் வந்து உங்களுக்கு 4000 ரூபா அனுப்புவாங்க. ஓகேங்களா, 5 பேர் முதல்ல 5 பேர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை நீங்கள் 20,000 ரூபா நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுறீங்க. அப்கிரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இது ஏற்பாடு கொடுத்த ட்ரஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்து 4000 ரூபா அனுப்பிச்சிடுவார். மீதி 2 பேர் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கு 2 பேர் அனுப்பிச்சிடுவாங்க. மீதி 8 பேர் உங்களுக்கு அனுப்புவாங்க. 32,000 ரூபாய் இதில் உங்களுக்கு வருமானம் கிடைச்சிரும். ஓகேங்களா, 5வது லெவலில் நீங்கள் 20,000 ரூபா அனுப்பிச்சிங்க இல்லையா, அதில் முதல்ல 5 பேர் உங்களுக்கு அனுப்புவாங்க. 1,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த 1,00,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா. அப்புறம் உங்களுக்கு ஸ்பான்சருக்கு கொடுத்தாங்களே அவங்களுக்கு 3 பேர் அனுப்பிச்சிடுவாங்க. ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 30,000 போகும். மீதி உங்களுக்கு 4,50,000 ரூபாய் 5வது லெவல்லே கிடைக்கும். இந்த லெவல் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிடும். நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், ஏன்னா எனக்கு இன்னும் 2வது லெவலே வரல, 400 ரூபாய் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து
உள்ளே வர்றவங்க மக்களுடைய பணம் தான் மக்களுக்கு கிடைக்குது, இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நோக்கத்தில் வராதிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க உள்ளேயே வராதிங்க. ஓகேங்களா? மக்களுடைய பணம் மக்களுக்காகவே சேர்ந்து மக்களை ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உள்ளேயும் வந்து இதை மாதிரி மக்களை விரோதமாக மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு வராதிங்க. அதுக்கு வேறு தொழில் நிறையா இருக்குது, வீட்டிலே நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணிக்கிங்க. தயவு செய்து இந்த மாதிரி உள்ளே வரவே வராதிங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்னென்னா 200 400 வந்தவொடனே போயிடுவாங்க, 1000 கிடச்சவொடனே போயிடுவாங்க, 3வது இவ்வளோ வந்துருச்சு போதுன்னுவாங்க. தயவுசெய்து அப்படி வேணாம். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க உள்ளே வராதிங்க. சரிங்களா? இந்த மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு போகிறவங்க வேண்டாம், ஃப்ராட் பண்ணுறவங்க வேண்டாம், தயவு செய்து வேணாம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே மக்களுடைய பணம் அவங்களுடைய வயிற்றுச்சல் உங்கள் குடும்பத்தை சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதோ பாதிப்பு இருக்கும். மக்கள் எல்லாருக்குமே கரெக்டாக கிடைக்கும். எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். இதில் வந்து டைரக்ட் கட்டாயம் கிடையாது. நீங்கள் சேர்த்தா உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு டைரக்ட் 28 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் டீம் இப்போது நீங்கள் வரீங்க, உங்கள் கீழே உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ஒருத்தர் நண்பர் கிடைக்கிற, அவர் மூலமாக நிறையா டீம் கிடைக்கும்னா இந்த மாதிரி டூர்லாம் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. நம்மளுடைய டீம் சைஸ் 1000 டீம் சேர்ந்தாலே 3 பேர் மொத்தம் 1+3 4 பேர் முன்னார் டூர் கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? 10,000 வந்துச்சுன்னா மொபைல் ஒன்று தராங்க, பைக்கு, காரு. பட் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாங் ரிலபிள் ஆட்டோ ஃபில்லிங் ஹெல்ப்லைன், நோ எம்எல்எம். இது எம்எல்எம் கிடையாது, 100% peer to peer ஆன்லைன் ஹெல்ப். டைரக்ட் ரெஃபரல்ஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் ரிசீவ் ஹெல்ப். ஓகேங்களா? 2x8 மேட்ரிக்ஸ் ஆட்டோ ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். there is no guarantee for income in மேனேஜ் கிளப். இதில் இன்கம் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ரீட் அண்ட் அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது எல்லாமே கரெக்டாக தெரியும். உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து எதுவும் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் வித்தவுட் எனி கம்பல்ஷன் ஆர் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? என்றைக்குமே யாரோடைய கம்பல்ஷன்லேயும் யாரோடைய இதுலேயும் வற்புறுத்தலையும் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஓன் விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். யாருமே கட்டாயப்படுத்தலை இதில் ஜாயின் பண்ண சொல்லி அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் ஐடி கேன் பி ரெஜிஸ்டர் யூஸிங் ஒன் மொபைல் நம்பர். ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெஃபரல் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் ரிசீவ் ஹெல்ப். அதான் நீங்கள் யாரையும் ஒருத்தங்களை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்க? கேஒய்சி மேண்டேட்டரி ஃபார் லெவல் 2. நீங்கள் லெவல் 5வது போகிறப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணணும், ஆதார் கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். இது லீகலாக கரெக்டாக அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுதான். இது அறக்கட்டளை செயல்பாடுகள் என்னென்னா, ஏழை மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்கும். கிராமப்புறங்களில் கல்வி கூட்டங்கள் திறந்த ஏழை மாணவர்களுக்கு காமராஜர் வழியில் இலவச கல்வியை கொடுத்தல். ஓகேங்களா? வசதியற்ற ஏழை குழந்தைகளுக்கு மேல் படிப்பிற்கு தேவையான உதவி செய்தல். தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல். பள்ளிகளில் மாணவர்களுக்கு திறன் வளர்க்க அறிவுரைசார் போட்டிகள் நடத்துதல். அவர்களை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தல். ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க ஏழை எளிய குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. இவங்க கிராமப்புற விவசாயிகளுக்கு அவ்வப்போது மரக்கன்றுகள் கொடுத்து ஊக்குவித்தல். டெல்டா பகுதி அனைத்தும் மரங்களடர்ந்து வனமாக மாற்றுதல் சொல்கிறாங்க. பட்டு நம்ம எத்தனை பேர் செஞ்சதெல்லாம் கவர்மெண்ட்டு செய்ய வேண்டியது, இது இவங்க செய்கிறாங்க. என்ன பண்ணுற, கவர்மெண்ட்டை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, மக்களுடைய வரிப்பணம் அதிகமாகிட்டே தான் போகுது, விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும். எந்த அரசு வந்தாலும் விலைவாசியை குறைக்க மாட்டாங்க. நீங்கள் ஓட்டு போடுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றது என்னுடைய விருப்பம்தான். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். விலைவாசி ஏறிட்டே தான் போகுது, குறைக்க மாட்டாங்க. யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் பெட்ரோல் விலை, டீசல் விலை, எண்ணெய் விலை, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாமே விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும். வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வருஷத்துக்கு 1000 ரூபா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு அந்த விலைவாசி ஏறுறப்போ அதில் தான் உங்களால் 1 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியாது.
அதுதான் இப்போ இருக்கிற அரசாங்கம் நடத்துகிற இது. அரசாங்கம்னா மக்களை வாழ்வாரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு இது போட்டு பிளான் போட்டு பண்ணணும். அவங்க அப்படி கிடையாது. அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து அதை கொள்ளடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் அவங்க பின்னாடி போயிட்டு தான் இருக்கீங்களே தவிர மாற்றங்கள் வந்தால் மட்டுமே தான் எல்லாமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.